வார்த்தைக்காக சகோதரன் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னார்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். எபேசியர் 5:27. கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக தம்மைத்தாமே அதற்காய் ஒப்பு கொடுத்தார். இந்த வசனம் எல்லாவற்றையும் செய்துவிட்டு தான் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். இப்படியாக இந்த பாடல் பாடணும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு நமக்காய் தான், இந்த மீட்புக்காக, இந்த இரட்சிப்புக்காக தான் அவர் தம்மை பலியாய் ஒப்பு கொடுத்தார். இதையெல்லாம் செய்துவிட்டு நம்மை ஒரு மணவாட்டியாய், ஒரு மனைவியாய் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். சபை என்பது ஒரு மணவாட்டி. அவர் இயேசு ஒரு மணவாளன், நாம் மனைவி. சபை என்பது மனைவி. நம்மை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால், நம்மை எப்படி அழைத்திருக்கிறான்னு சொன்னால், சாதாரணமாக அல்ல. பவுல் 2 கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது இயேசுவை எப்படி சொல்லுகிறார், அடையாளம் காட்டுகிறார் பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 11:2. 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆம், இந்த வசனம் மிகுந்த ஒரு ஆச்சரியத்தையும் எனக்கு தந்தது. ஒரே புருஷன் யார்? இயேசு கிறிஸ்து. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, எந்த ஒரு பகுதியிலையும் நம்மை தொட்டாலும் சரி, கற்பு இருக்க வேண்டும், அதில் மாசு இருக்கக்கூடாது, பிழை இருக்கக்கூடாது என்பதிலே அவ்வளவு தீவிரமாய் பவுல் சபைக்கு எழுதுகிறார். சபையில் உள்ள ஜனங்களை குறித்து பாரப்படுகிறார். உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நாம் திருமணத்துக்கு முன்பாக ஒரு நிச்சயம் என்ற ஒரு காரியம் நடைபெறுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே, நிச்சயதார்த்தம். அதை இதற்கு ஒப்பாய் வைத்துக் கொள்ளலாம். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் முதல்ல நம்முடைய நிச்சயதார்த்தத்துக்கு என்ன செய்வாங்க? பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஃபோட்டோ காட்டுவாங்க, பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. அதற்கப்புறம் சம்மதம் தெரிவித்த பின்பு ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். எல்லார் முன்பாகவும், இல்லை என்றால் குடும்பத்தார் முன்னிலையிலே ஒரு நிச்சயம் என்ற ஒரு காரியம் நடக்கும். இதே போல தான் நமக்கு 2 ஃபோட்டோவை காட்டியிருப்பார்கள்னு சொன்னால் வைத்துக்கொள்வோமே. இப்போ பவுலே வைத்துக்கொள்வோம். அந்த சபையாருக்கு 2 ஃபோட்டோ காட்டியிருக்கலாம். ஒன்று இயேசுவின் ஃபோட்டோ, இன்னொன்று சாத்தானின் ஃபோட்டோ. இந்த சபையார் என்ன சொல்லியிருப்பார்கள்? யாரை சம்மதித்திருப்பார்கள்? நிச்சயமாய் சாத்தானின் ஃபோட்டோவை சம்மதித்திருக்க மாட்டார்கள். வேண்டாம், எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம், எனக்கு பிடிக்கலன்னு இருப்பாங்க. ஆனால் இயேசுவின் ஃபோட்டோவை எல்லாரும் ஓகே
எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் கட்டிக்கிறேன் நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் நாம் சொல்வது காரியமல்ல. நாம் சம்மதிச்சிடலாம். இயேசுவை நான் ஆண்டவரே உம்மை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி நாம் சம்மதித்து கொள்ளலாம். ஆனால் இயேசு நம்மை சம்மதிக்கணும்ல. நம்மை குறித்து எல்லாம் அவர் அறிந்தவர், சகலமும் நம்மை குறித்து அறிந்தவர். நாம் வெளிப்புற தோட்டத்தின்படி தான் நாம் திருமணம் செய்யும் பொழுது நாம் பொண்ணு மாப்பிள்ளையை நாம் சம்மதிக்கிறோம், ஒருவர் ஏற்றுக்கொள்கிறோம். புறம்பான அழகை வைத்தோ புறம்பான காரியங்களை வைத்து தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இயேசு அப்படி நம்மை பார்த்திருந்தால் நம்மள ஒருவர் கூட அவர் சம்மதித்திருக்க மாட்டார். அப்படி பார்த்திருந்தால், உள்ளான காரியங்களை பார்த்திருந்தால் ஒருவர் கூட இங்கே இருக்க முடியாது. அவனுடைய மனைவியாய் நாம் நிச்சயிக்கப்பட்டிருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு இந்த வசனத்தை நான் தியானித்து பார்த்தேன். நமக்கு நிச்சயம் பார்க்கும் பொழுது நம்முடைய பொண்ணுடைய அந்தரங்கங்களோ மாப்பிள்ளையுடைய அந்தரங்கங்களோ தெரிந்திருந்தால் நாம் யாராவது நாம் சம்மதம் தெரிவித்திருப்போமா? நிச்சயமாக இல்லை. முற்றிலும் முழுக்க 100% வெளிப்புற தோட்டத்தின்படி தான் நாம் சம்மதித்தோம். ஆனால் இயேசுவோ நம்முடைய உள்ளான எல்லா அலங்கோலங்களையும் எல்லா அசிங்கங்களையும் பார்த்தும் அவர் நம்மை சம்மதித்திருக்கிறார். அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் தான் நாம். அப்படித்தான் தேவனுக்கென்று, அந்த ஒரே புருஷனுக்கென்று, இயேசுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். அந்த புருஷனுக்கு கைப்பிடித்து கொடுக்கும்படிக்கு தான் பவுல் சபையின் மீது இவ்வளவு பாரத்தோடு, தேவ வைராக்கியம் சாதாரணமான வைராக்கியம் அல்ல, தேவ வைராக்கியம். அப்படின்னால் எவ்வளவு பிரயாசப்பட வேண்டியிருக்கும். நம்மள எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பெண் பிள்ளைகளையோ ஆண் பிள்ளைகளையோ திருமணம் வரைக்கும் நாம் எவ்வளவு கற்போடு காக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். என்னுடைய பிள்ளையை ஒரு கணவனுக்கு கைப்பிடித்து கொடுக்கும் வரைக்கும் எந்த ஒரு வேறொரு ஆடவனோடோ வேறொரு பெண்ணோடோ தொடர்பு இருக்கக்கூடாது என்பதிலே நாம் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். ஏன்? இன்னொரு புருஷன் இருக்கிறான். 3ஆம் வசனத்திலே பாருங்கள், 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின்றி விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இந்த புருஷனுக்கு கைப்பிடித்து கொடுக்கணும்னா எந்த தேவ வைராக்கியம் தேவையில்லை, சாதாரணமாய் இழுத்துட்டு போயிடுவான். ஷாத்தான் என்னும் புருஷன் அவன் சாதாரணமாக இழுத்துட்டு போயிடுவான். தேவ வைராக்கியமே தேவையில்லை, போகிற போக்கிலே அவனுக்கு கணவனாகிடலாம். ஆனால் இயேசுவுக்கு நாம் உண்மையான மனவாட்டிகளாக இருக்கணும்னு சொன்னால் தேவ வைராக்கியம் கொள்ளாமல் அவரை புருஷனாய் நாம் கொள்ளவே முடியாது. நாம் ஒரு நாள் சபையின் எல்லாருமே நாம் ஒரு நாள் அவர் முன்பாய் நிற்கப் போகிறோம். மனவாட்டியாய் சபையாய் அவருக்கு முன்பாய் நாம் நிற்கப் போகிறோம். 2 நாளைக்கு முன்பு நடந்த திருமணத்திலே பொண்ணு மாப்பிள்ளையை சகோதரன் அழைக்கும் பொழுது, முன்பாய் மணமக்களை அழைக்கும் பொழுது நான் இப்படியாய் கற்பனை செய்தேன். மிகுந்த சந்தோஷத்தோடு வந்தார்கள் 2 பேரும். குடும்பத்தோடு எல்லாரும் ஆரவாரம் செய்த பொழுது மிகவும் சிரித்த முகமாக எல்லாரும் வந்தார்கள், 2 மணமகனும் மணமகளும். அப்பொழுது நான் கற்பனையை வேறு இடத்துக்கு போய்விட்டு, ஆண்டவரே நீங்கள் ஒரு நாள் இப்படி வரும் பொழுது, வந்து நிற்கும் பொழுது நாங்களெல்லாம் இப்படி அழைக்கப்படுவோம் உங்களை திருமணம் செய்யும்படிக்கு. இப்படி சந்தோஷமாய் நாங்கள் வர முடியுமா? உண்மையான மனைவியாய் ஆண்டவரே நான் உம்மை எதிர்கொண்டு வர முடியுமா? மிகவும் நான்
என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டியிருந்துச்சு. ஆண்டவரே, தகுதிப்படுத்தும். உமக்கு மனைவியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எவ்வளவு பிழையற்றவனாக இருக்க வேண்டும், எவ்வளவு நான் மாசற்றவனாக இருக்க வேண்டும். உம்மை முகமுகமாக எதிர்கொண்டு வரணுமே ஆண்டவரே, சந்தோஷமாய் வரணுமே. கர்த்தர் வரும் பொழுது அவரை கண்டு அநேகர் புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதவசனம் நம்மை எச்சரிக்கிறது. புலம்பும்படிக்கு அல்ல, நாம் அவரை எதிர்கொண்டு செல்லும்படிக்கு, சந்தோஷமாய் முகமுகமாக எதிர்கொண்டு செல்லும்படிக்கு தான் நாம் இந்த நாட்களிலே ஆயத்தப்பட வேண்டியிருக்கிறது. அதற்கு நான் சாதாரணமாய் நாம் ஆயத்தப்பட முடியாது. தேவ வைராக்கியம் இல்லாத பட்சத்திலே, தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டாத பட்சத்திலே அதை அடைவது என்பது சுலபமல்ல. தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற அது நல்ல மூத்த சகோதரர்கள், மூப்பர்கள், நமக்காய் தேவ வைராக்கியம் கொள்ளுகிறவர்கள், அவர்கள் எவ்வளவு நம்மை கண்டித்தாலும், எவ்வளவும் நமக்கு புத்தி சொன்னாலும் நாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குவது என்பது அவ்வளவு முக்கியமான காரியம். நாம் அடங்கி இருப்பது அவர்களுக்கு, அவர் எவ்வளவு கண்டித்தாலும் பரவாயில்லை. எதற்காய் கண்டித்து நமக்கு வார்த்தைகளை சொல்லுகிறார்கள், எதற்காய் புத்தி சொல்லுகிறார்கள்? நாம் ஒரு நாள் அந்த புருஷனுக்கு அவர் நம்மை கைப்பிடித்து கொடுக்கும்படிக்கு தான், தேவ வைராக்கியத்தோடு தான் நம்மோடு பேசுகிறார்கள், நமக்கு ஆண்டோடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறார்கள். அப்படின்னா ஆண்டவரே, எங்களுக்கு தந்த மூப்பர்களுக்காய் நன்றி என்று சொல்லணும். எவ்வளவு நாள் ஆண்டவரே அந்த சகோதரர்களை கண்டிக்கலாம், நாம் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய ஆத்மாவை இரட்சிக்கும்படிக்கு, நாம் பிழைத்திருக்கும்படிக்கு, நம் சபையிலே ஒருவருக்கொருவர் பாவத்தின் வஞ்சினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும். அதற்கு தான் இந்த சபையின் ஐக்கியம், வேறு எதற்காகவும் அல்ல. சபையினுடைய ஐக்கியமே நாம் ஒரு புத்தி சொல்லி நம்முடைய குறைகளை சுட்டி காட்டி, சகோதரனே சகோதரியே, நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் போகிற போக்கு சரியில்லை என்பதை ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ கண்டு நம்ம எச்சரித்தால் நமக்கு ரொம்ப நல்லது. அதற்கு தான் சபை கூடி. நீங்கள் சபை கூடி வருவதில் சிலர் விட்டு விடுவதில் விட்டு விடாமல், நாளானது சமீபத்து வருகையால் நீங்கள் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எபிரேயர் 10:24-25 நாளானது சமீபத்து வருகிறாள். எந்த நாள்? ஆண்டவருடைய நாள். அவர் ஒரு நாள் வரப்போகிறார். அந்த நாளில் மிகவும் சமீபமாகிவிட்டது. ஆகவே ஒருவருக்கொருவர் எச்சரித்து, ஒருவருக்கொரு புத்தி சொல்லி, ஒருவர் தேற்றி, ஒருவர் உற்சாகப்படுத்தி, ஒருவர் கண்டித்து, இதெல்லாம் எவ்வளவு மேன்மையான பாக்கியம். சபையிலே யாராவது ஒருவர் நம்மை கண்டித்தால் கூட நாம் அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை கண்டித்தால் கூட நாம் அதற்கு முற்றிலுமாய் ஃப்ரீடம் கொடுக்கப்பட வேண்டும். என்னை குறித்து சொல்லணும்னு சொன்னால், நான் சபையிலே சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, தூத்துக்குடி சபை ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த சபையில் இருக்கும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது சிறு பிள்ளைக்குரிய குறும்புத்தனம், வாலிபனாக இருக்கும் பொழுது அதற்குரிய அந்த குறும்புத்தனம், சேட்டைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் சகோதரர்கள் கண்டிப்பார்கள். என்னுடைய பெற்றோரிடம் உங்கள் பையன் இப்படி நடந்துக்கிட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா வீட்டில் அவ்வளோ கண்டிப்பு இருக்கும், அடி விடும். சொன்ன சகோதரனை எங்கள் வீட்டில் யாரும் குறைய சொல்ல மாட்டாங்க. பெற்றோர்கள் நான் செய்த தவறிற்கு என்னை கண்டிப்பார்கள். ஆகவே தான் இந்த நாட்களிலே சபையிலே பத்திரமாய் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். எதற்காய் கண்டித்தார்கள்? எதற்காய் சகோதரர்கள் என்னை
என் மீது என் பெற்றோர்கிட்ட என்னை குறித்து சொன்னார்கள், பையன் சரியில்லை என்பது நான் திருந்த வேண்டும் சொல்லிதானே. ஆகவே நமக்கு தந்திருக்கிற மூத்த சகோதரர்கள் இவர்களெல்லாம் நான் மிகவும் மதிக்க வேண்டியிருக்கிறது. நான் இன்றும் கூட எனக்கு முன்பாய் ஓடிக்கொண்டிருக்கிற, எனக்கு முன்பாய் இருக்கிற மூத்த சகோதரர்கள் மூப்பர்கள் எல்லாருக்கும் நான் அடங்கியிருக்கிறேன். என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், சப்மிட் பண்ணியிருக்கிறேன். என்ன சொன்னாலும் கேட்பேன். அப்போ நான் ஒரு நாள் நான் அந்த புருஷனுக்கு கைப்பிடித்து கொடுக்க முடியும். தேவ வைராக்கியம் நமக்கு எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது. இந்த தேவ வைராக்கியம் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய சபைகள் கல்லறு குகையாகிவிடும். இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்திலே சாட்டை எடுத்து அடித்தார் தெரியுமா? ஏன் அடித்தார்? என் பிதாவினுடைய வீட்டை கல்லறு குகையாக்கி விட்டீர்கள். அவ்வளோ வைராக்கியம் கொண்டார். அப்படி நாம் சாட்டை எடுக்கிறவர்களாய், அதை அனுமதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா தான் நம்முடைய சபை, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மிக மிக பத்திரமாயிருப்பார்கள். அந்த சாட்டைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய குடும்பம் கல்லற்கோவை ஆகிவிடும். தேவ வைராக்கியம் நமக்கு அவ்வளவு தேவையாக இருக்கிறது. அடுத்த தலைமுறைகளை குறித்த பாரங்கள், கவலைகள் சில வேளையிலே எனக்கு உண்டு. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ஒருவாறு கண்டிப்போடு வளர்க்கப்பட்டோம். இனி வரும் சந்ததி தலைமுறை எப்படி இருக்கும் ஆண்டவரே தெரியல. டெக்னாலஜிலாம் உயர்ந்து விட்டது, கல்ச்சர் நாகரிகம் வளர்ந்து விட்டது, தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்டது. ஆண்டவரே, எங்களுடைய சந்ததி எப்படி பாதுகாக்கப்படும்? சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறையாய் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் சொல்லி பவுல் எபேசியருக்கு சொல்லும்போது சொல்லுவார், இந்த வார்த்தையை எங்களுடைய சபைகளிலே ஆண்டவரே நிறைவேறுமா? நிறைவேற வேண்டும். தேவன் நம் மீது கொண்டிருக்கிற வைராக்கியம் அது சொல்லி முடியாது. அதை எபேசியரில் நாம் பார்க்கலாம். சற்று எனக்கு கோல்டு எனக்கு பிடித்திருக்கிறது, ஆகவே நான் மாஸ்க் அணிந்து கொள்கிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அதில் பாருங்கள், சொல்லப்பட்ட அந்த வார்த்தையெல்லாம் பாருங்கள். வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும்
நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுலுடைய ஜெபம். இதையெல்லாம் செய்வதற்கு தேவன் நம்ம இது எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராக இருக்கார் பாருங்கள். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு கடைசி வசனம் சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய சந்ததியிலே, நம்முடைய தலைமுறையிலே இந்த சபை ஒருவேளை ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாய் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு நாட்கள் ஆண்டவருடைய நாமம் இந்த சபையிலே மகிமைப்படும். நம்முடைய வாஞ்சையெல்லாம் தலைமுறை தலைமுறையாய், சந்ததி சந்ததியாய், தலைமுறை தலைமுறை என்று சொன்னால் 28 30 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு தலைமுறை தோன்றுகிறது. 28 முதல் 30 வருடங்களுக்குள்ளாய் அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை. பிள்ளைகள் பிறக்கிறார்கள், அவர்கள் பெரிய ஆளாகிறார்கள், அடுத்து பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அவர் வந்து சபையிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவருக்காய் நிற்க வேண்டும். இதுதான் நம்முடைய பாரமாக இருக்கிறது. நாம் சத்தியத்திலே வளர்க்கப்பட்டோம், சத்தியத்திலே வளர்ந்தோம். இப்படி தேவ வைராக்கியம் கொள்ளுகிறவர்கள் 2 பேராவது சபையில் இருக்க வேண்டும். தேவ வைராக்கியம் உள்ளவர்கள் 2 பேராவது ஒவ்வொரு தலைமுறையிலும் இருந்துவிட்டால் சபை பத்திரமாய் பாதுகாக்கப்படும். அநேக சபைகள், ஆரம்பிக்கப்பட்ட சபைகள் மூடப்பட்டு விட்டது. ஏன்னா பின்வரும் சந்ததி அவள் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. ஆண்டவரே, எங்களுடைய சந்ததி அப்படி இல்லை. ஆண்டவரே, தேவ வைராக்கியம் உள்ளவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் நாங்கள் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களாய் உடைய நாமத்தை தலைமுறை தலைமுறையாக சபையிலே மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட பாரத்தோடு நாம் இருந்தால் தேவ வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். எந்த ஒரு காரியத்தையும், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நாம் அனுமதிக்கவே மாட்டோம். நம்முடைய குடும்பங்களிலோ சபையிலோ எந்த ஒரு உலகத்தையும் தடுத்து நிறுத்துவோம். இயேசு எப்படி சாட்டையை கலட்டி சுழட்டினாரோ, விரட்டினாரோ, கள்ளர் குகையாக்குகிறீர்கள்னு சொல்லி எவ்வளவு வைராக்கிய வாஞ்சியாய் அவர் சாட்டையை சுழட்டினாரோ, அதே போல 2 பேர் ஒரு சந்ததிக்கு இருந்தால் நாம் நிச்சயமாய் பாதுகாக்கப்படுவோம். அடுத்த தலைமுறை ஒருவேளை தேவனை அறியாத சந்ததியாய் வருகிறேன் என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது அதற்கு முந்தின தலைமுறை தான், அதற்கு முந்தின சந்ததி தான் பொறுப்பேற்க வேண்டும். நான் இப்படி தான் நினைத்தேன். ஆண்டவரே, நான் சரியில்லை என்றால், நான் அவர்களுக்கு மாதிரியாய் வாழவில்லை என்றால் என்னுடைய சந்ததியை நான் இழந்து போவேன், என்னுடைய தலைமுறையை நான் இழந்து போவேன். நான் தான் அவர்களுக்கு மாதிரியாய் வாழ வேண்டும், கிறிஸ்துவின் மாதிரியாய் அவர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றும்படிக்கு நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை என்னுடைய பிள்ளைகள், எனக்கு பின்வரும் சந்ததிகள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் தான் அவர்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நான் தவறிவிட்டால் என்னுடைய சந்ததி அதை இழந்து போகும். என்னில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனை 1000 தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவனாக இருப்பேன் சொல்கிறார் ஆண்டவர். என்னுடைய எண்ணில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு 1000 தலைமுறை மட்டும். அப்படின்னா அவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும், அவனுடைய தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எவ்வளவு தீர்க்கமாய் நான் ஆண்டவரே நான் அதுபடி வாழ பிரயாசப்பட வேண்டியிருக்கிறது. நான் இடரெல்லாம் இருந்தால் என்னுடைய பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுவார்கள். தேவ வைராக்கியம் உள்ளவன்னு சொன்னால்
நான் அவ்வளவு அவனுடைய வார்த்தைகளை நான் கைக்கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். அவனுடைய வார்த்தையின்படி மாதிரியாய் வாழ்கிறவனாக இருப்பேன். தேவனுடைய வார்த்தையின்படி அது என்ன சொல்லியிருக்கிறதோ, அவனுடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறதோ, ஒரு வார்த்தை கூட நான் பிசகாமல் அதுபடி வாழும்படிக்கு நான் பிரயாசப்பட்டால் அது எவ்வளவு என்னுடைய சந்ததிக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். 2 தெசலோனிக்கேயர்ல தெசலோனிக்கே சபை குறித்து பவுல் எழுதும் பொழுது 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அவர்கள் குறித்து எவ்வளவு மேன்மையாய் சொல்கிறார் பாருங்கள். நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். எதற்காய்? உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும், நீங்கள் எல்லாரும் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும். அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கிறது. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். அவருடைய வாழ்க்கை குறித்து சொல்கிறார். எவ்வளவு மேன்மையாய் சொல்கிறார் பாருங்கள். அவர் எங்கெங்கெல்லாம் சபைகளுக்கு செல்கிறாரோ பவுல் இந்த தெசலோனிக்கேயர் சபையை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறார். இப்பொழுதுள்ள ஸ்தாபனங்களின் மேன்மை பாராட்டுதெல்லாம் எங்கள் சபையின் கட்டடங்களை குறித்து, சபையில் உள்ள வருகிற ஜனங்களின் எண்ணிக்கை குறித்து, வருகிற வாகனங்களை குறித்து, சபை கட்டிடத்தை சுற்றி நிற்கிற வாகனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சபையின் எண்ணிக்கை, எல்லாரும் தொழிலதிபர்கள், எங்கள் சபையை சுற்றி இவ்வளவு கார் நிற்கிறது, இவ்வளவு கூட்டம், பார்க்கிங் கூட இடம் இல்லை. இப்படி பவுல் மேன்மை பாராட்டவில்லை. அவர்கள் அன்பிலே பெருகுகிறதை குறித்தும், விசுவாசத்திலே பெருகுகிறதை குறித்தும், ஒருவரில் மேல் உள்ள அன்பிலே பெருகுகிறதை குறித்தும் தான் அவர் மேன்மை பாராட்டுகிறார். இப்படிப்பட்ட மாதிரிகளாய் நாம் இருந்தால், நம் கணவன் மனைவி இப்படி அன்புள்ளவர்களாக இருந்தால், நம்முடைய பிள்ளைகள் அதே ஸ்பிரிட்டில், அதே ஆவியிலே வளருவார்கள். நம் அன்புள்ளவர்களாக இருக்கிறதை அவர்கள் பார்க்க வேண்டும். ஒருவரில் ஒருவர் அன்பு பெருகுகிறதை அவர்கள் பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சும்மா இருக்கிறார்கள்னு சொல்லி நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. எதையுமே கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அவர்கள் எல்லாம் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். இதைவிட மேன்மையான சாட்சி பெரோயா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதைவிட மேலான ஒரு மாதிரி, தெசலோனிக்கேயர் சபையை விட ஒரு மேலான மாதிரி பெரோயா. அந்த பட்டணத்தார் மன வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். பாருங்கள், தெசலோனிக்கேயர் சபையே மேன்மை பாராட்டக்கூடிய இடத்துல இருந்தது. அதைவிட மேலான ஒரு ஸ்டெப்பு இவங்க இருக்கிறாங்க. தெசலோனிக்கேயர் உள்ளவரை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். எந்த ஃபால்ட்டுமே கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவங்க அன்பில் பெருகியிருந்தாங்கன்னா இவங்க அதை விட அன்பில் கூட இருக்கிறாங்க. அவங்க கற்பில் உண்மையாக இருக்கிறாங்கன்னா இவங்க அதை விட மேன்மையாக இருக்கிறாங்க. எல்லாமே பார்க்குற எல்லாமே அந்த சபையில் மேன்மையாய் அவங்க எதனால் அவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்தாங்க. அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான். அதற்கு மேலாய் அவர்கள் ஒன்றுமே இல்லை. இன்னொருவரை மாதிரியாய் பார்த்தால் வார்த்தையை மையமாய் கொண்டு தான் அவர்கள் மாதிரியாய் பார்த்தார்கள். நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். யாருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறார்களா, இல்லை அவர்கள் இஷ்டப்படி வாழ்கிறார்களா? அவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் நாம் பின்பற்றலாம். அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான். ஆண்டவரை நான் பின்பற்றுவேன். இப்படி தான் பெரோயா பட்டணத்தார் பின்பற்றினார்கள்.
ஆண்டவரே நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இப்படி இருந்தால் நம்முடைய சபை எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும். நம்மை குறித்து ஒரு மேன்மை பாராட்ட வேண்டும் சொன்னால் இதை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும். தீமோத்தேயுவின் பாட்டி, தீமோத்தேயுவின் அம்மா, அதன் பின்பு தீமோத்தே, 3 தலைமுறையாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அதை பார்க்கலாம். 2 தீமோத்தேயும் 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயும் 1:5. தலைமுறையாக வருது. முன்னோர்கள் ஆராதித்து வந்தபடி 4ஆம் வசனத்தில் உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது இப்பொழுது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. சகோதரிகளே, அது இப்பொழுதும் நமக்குள்ளும் நிலைத்திருக்க வேண்டும். இன்னொரு 30 வருஷம் கழித்து அடுத்து வர தலைமுறை அது அவர்களுக்குள்ளும் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்து வரும் சந்ததி அவர்களுக்குள்ளும் நிலைத்திருக்க வேண்டும். இப்படி நாம் இருந்தால் தேவனுடைய நாமம் சபையிலே தலைமுறையாய் அது மகிமைப்படும். ஒருவேளை நாம் இப்படி நாமும் சரி நம்முடைய தலைமுறையும் சரி காக்க தவறி இருந்தால் நாம் இன்னும் காலம் கெட்டு போகவில்லை. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆகவே ஆண்டவரே, நாம் யாரெல்லாம் அபயமிடுகிறோமோ, யாரெல்லாம் கூக்குரல் இடுகிறோமோ, தேவனே எங்களை காப்பாற்றும். ஆண்டவரே, ஒரே புருஷன் உங்களுக்கு கைப்பிடித்து கொடுக்க வேண்டிய நாங்கள் ஆண்டவரே இன்னொரு புருஷனோடு நாங்கள் தொடர்பு வைத்திருக்கிறோம், சாத்தானோடு தொடர்பு வைத்திருக்கிறோம். தேவனே எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தொடர்பு அது எவ்வளவு மோசமானது. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். தேவ வைராக்கியம் கொண்டால்தான் அந்த புருஷனுக்கு நாம் கைப்பிடிக்க முடியும். ஆகவே நாம் அபயமிட்டு ஆண்டவரே எங்களை ரட்சிங்க. உங்களுடைய கரம் நீண்ட கரம், குறுகி போன கரம் இல்லை. எவ்வளவு படுகொலியில் இருந்தாலும், நாங்கள் தவறி இருந்தாலும், ஆண்டவரே எவ்வளவு ஆழத்திலே நாங்கள் கடந்தாலும் உங்களுடைய கரம் எங்களை இரட்சிப்பதற்கு நீண்ட கரம். ஆண்டவரே நீங்கள் ரட்சிப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் இப்படிப்பட்ட கிருபையை நமக்கு ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென்.